வணக்கங்க. என் பேர் முத்துலட்சுமி. நான் இந்த சுயம்பூர் கருப்புசாமி மகாலட்சுமி கோயிலுக்கு வந்தேன். சும்மா நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து உட்காந்துருந்தேன். காலையில் வந்துருந்தேன். எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சாமி கும்பிடுன்னு சொன்னாங்க. அதனால் சும்மா அவங்களோட உட்காந்துருந்தேன். அவங்கெல்லாம் சாமி கும்பிடலாம் பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. சென்னையிலேருந்து ஆளுங்க இருந்தாங்க, பார்த்துருந்தேன். சரி அப்படியே விசாரித்தேன், என்ன எப்படி என்னதான் சாமி என்ன பண்ணுறாங்க சாமி அப்படின்னு கேட்டேன். அவங்க ரொம்ப கஷ்டத்தோடு வந்தவங்க சந்தோஷமாக போகிறாங்க. இருந்துச்சு அவங்க கிட்ட எதுவுமே கேட்கல. அந்த சாமி வந்து சொல்கிறாரு. அவங்க அப்படியே ஆமாம் சாமி கரெக்ட் உண்மை அப்படி சொல்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாச்சு. இது எப்படி அப்படி சாமி இப்படி கேட்காம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அதிசயமாக பட்டேன். உண்மை அது. நானும் காலையில் வந்து சாமியெல்லாம் நான் சுத்த மாட்டேன். சாமி படுத்துறதே கிடையாது. நான் சும்மா வந்தேன், சரி பார்க்கலான்னு வந்து பார்த்தா ஒரு அதிசயமாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இப்படி ஒரு கோயில் இருக்குது எனக்கு தெரியாது. நான் இருக்கிறது சிப்காடு, இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து பார்த்தேன். எனக்கு சாமி கும்பிடாத எனக்கே இப்போ ஒரு மனசு அப்படியே ஒரு மாதிரி அலையுது. சரி நம்ம கும்பிடுவோம், நம்ம வேண்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து கேட்டுங்க. தயவு செய்து வாங்க, வந்து சாமியை கும்பிடுங்க. அவர்கிட்ட வந்து குறைகளை சொல்லுங்கள். கோயில் இல்லாமல் சாமி இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் இரவு பகல் அதெல்லாம் நம்புகிறோம்ல. சூரிய பகவான், இருட்டு, வெளிச்சம் எல்லாம் இருக்குது. அப்போனா சாமி இருக்குது. அந்த ஒரு முட்டாள்தனமாக இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அதை கீழே வைக்கிறதுல என்ன தெரியல. கடவுள் இருக்கிறதா வச்சு இங்கே வந்து நானாக யோசிச்சு நான் வந்து ஒரு போலீஸ்காரர் நோட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த சாமியார் அவரே ஒரு போலீஸ்கார். அவரு நல்லா வசதியாக இருக்காரு. அவங்க வந்து செய்யணும்னு அவசியமே கிடையாது. எங்கெல்லாம் சாப்பாடுலாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தாரு, அவ்வளோ பார்த்தாரு. அப்படியாப்பட்டவரெலாம் வந்து செய்யணும்னு அவசியமா? அப்போ அவனுடைய கட்டளை என்ன கடவுள் எழுதி வச்சுருந்தாலும் அப்படி பண்ணணும். அதனால தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்பிக்கையோடு வந்தேன். நீங்களும் எல்லாம் நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக நடக்கும். ஜெயிச்சு எல்லாத்துக்கும் நன்றி.